ஹலோ, மேங்கோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் மேங்கோ யோகட் ஐஸ்கிரீம் அண்ட் லஸ்ஸி செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். செகண்ட் ஹாஃப் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதையும் வந்து நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட 3/4 கப் சுகர் அண்ட் 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பியூரியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 செஞ்சதில் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ரூட்ஸ் லம்ஸாக இருந்தால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது மேங்கோ ஸ்லைஸ் ஃப்ரூட்டி மாதிரியான ஜூஸ் தான். அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபில்டர் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். கடையில் வாங்குற ஜூஸை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சக்கை வந்து அதில் இருந்திருக்கு. அதை தூக்கி போட்டு இப்போ இதை ஒரு ஹாஃபாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். நான் ரொம்ப தண்ணி சேர்க்கல. இதுக்கப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து ஜூஸோடைய கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சர்க்கரை கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அதோட திக்னஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து டம்ளரில் ஊற்றி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த சம்மர் ட்ரிங்க் உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாததுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் செஞ்ச இந்த 3 ரெசிபியுமே அடுப்பே யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதை நான் அடுப்பு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ஸோ எடுத்து வச்சு இந்த செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.